வணக்கம். உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் ஒர்க்காக தான் வந்திருந்தோம். கஸ்டமர் நேத்தே கால் பண்ணி இந்த மாதிரி ஃபேன் லைட்டு, பிளக் பாயிண்ட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. வந்து என்ன கம்ப்ளைண்ட் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்களும் என்ன கம்ப்ளைண்ட்டா இருக்குன்னு சொல்லி பார்க்கணும்னு போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபேஸ்ல மட்டுமே லோட் அதிகமா இருந்துச்சு. மீதி 2 ஃபேஸுமே டம்மியா இருந்ததுனால என்னன்னா, ஒரு ஃபேஸ்ல லோட் அதிகமாகவும், ஒயர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஒயர் நம்ம கரெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டோம். அதேமாதிரி லோடு ஈவன் பண்ணி கொடுத்துட்டோம். மறுபடியும் லைன் எல்லாமே ஆன் பண்ணி கொடுத்தோம். லைட்டு, ஃபேன் எல்லாமே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சரி போர்டு என்ன கம்ப்ளைண்ட்டா இருக்குன்னு சொல்லி போர்ட்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மர பாக்ஸ் தான் வச்சிருந்தாங்க. இந்த மர பாக்ஸ் வச்சது எதுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா இப்போ மாடுலர் சுவிட்ச்னு சொல்லி நிறைய பிளேட் வந்திருக்கு. ஸ்டீல் பாக்ஸே நம்ம யூஸ் பண்ணா போதும். அதுவே லோ பட்ஜெட்னா கூட நம்ம ஹைஃபை சுவிட்சஸ் போடலாம். இன்னுமே நிறைய எலக்ட்ரீஷியன் என்ன பண்றாங்க, இந்த மர பாக்ஸை தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மர பாக்ஸை யூஸ் பண்றது இந்த டைல்ஸ் பீஸ் கூட கரெக்டாக ஃபினிஷிங் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இந்த போர்டு கம்பெனினால நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். சரி இப்போதைக்கு இந்த சுவிட்சஸ் வச்சு யூஸ் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா மறுபடியும் நம்ம சுவிட்சஸ் போர்டு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மறுபடியும் போர்டு ஏதாவது கம்ப்ளைண்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம மாடுலர் சுவிட்சே போடலாம்னு சொல்லி கஸ்டமர்ட்டே சொல்லியிருந்தோம். ஸோ கஸ்டமரும் ஓகேங்க இப்போதைக்கு இந்த சுவிட்சஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்குது. அதனால நம்ம ஒவ்வொரு சுவிட்சாக போக போக நம்ம ஒவ்வொரு பிளேட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். எல்லா பிளேட்டும் மாற்றலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த செலவு அதிகம். ஸோ வர வரைக்கும் இது யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். உள்ள இருக்கிற மர பாக்ஸ் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அது உடச்சி நம்ம மறுபடியும் தான் மாற்றி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டைல்ஸ் எதுவுமே பண்ண வேணாம். உள்ள வெளியே இருக்கிற மாடுலர் சுவிட்ச் மட்டும் நம்ம பிளேட் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டெக்னாலஜி இன்னும் நிறைய வளர்ந்துட்டே இருக்கும்போது நம்ம இன்னும் மர பாக்ஸ்லேயே ஓல்டு மாடலே நம்ம வச்சு ஒர்க் பண்ண தேவையில்ல. அதனால் மர பாக்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டீல் பாக்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கிங் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங்காகவே பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமருக்கும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுக்கலாம். கஸ்டமர் நம்மகிட்ட கேட்கும்போது ஒரு 2 லைட்டு ஒரு ஃபேன் இருந்தால் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொவிஷன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தான் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி மர பாக்ஸ் வேணாம். இந்த மாதிரி ஸ்டீல் பாக்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். கஸ்டமரும் ஒர்க் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஒர்க் எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பாருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் பெட்டர் மார்க்ஸ் லைட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.